உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் என்ற தொடரில் உள்ள வினையெச்ச சொற்களை கண்டறிந்து குறிப்பிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான சரியான ஆப்ஷன் பி, உருண்டு தவழ்ந்து நெளிந்து அப்படின்றது தான் சரியான பதில். 40வது கேள்வி, பல் பழ பழவின் பயங்கெழு கொல்லி இத்தொடரில் வரக்கூடிய வல்லின ஒற்று என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வரக்கூடிய ஒற்று இக் அப்படின்ற ஒற்று தான். ஆப்ஷன் பி. அடுத்து, ஆடுக செங்கீரை என்னும் தொடரில் ஆடுக என்னும் சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் இது வியங்கோல் வினைமுற்று தான் அப்படின்னு. அடுத்ததாக, கூற்று மற்றும் காரணம் தான் கேட்டிருக்காங்க. வினை தொகையை நன்னூலார் காலம் கறந்த பெயரச்சம் என கூறியுள்ளார். காரணம் என்ன அப்படின்னா, வினைத்தொகையானது 3 காலமும் பொருந்தும்படி அமைந்து வரும். ஆமாங்க, இது சரிதான். ஆப்ஷன் சி, கூற்றும் காரணமும் சரிதான். அடுத்து நம்ம பார்க்கலாம். வலியார் முன் தன்னை நினைக்கதான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து இக்குறளில் உள்ள முரண் சொற்களை கண்டறிந்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முரண் சொற்கள் அப்படின்னா எனது ஆப்போசிட்டாக இருக்கும். வலியார் மெலியார் அப்படின்றது தான் இதில் உள்ள ஆப்போசிட் வேர்ட்ஸ். ஸோ இதுதான் ஆப்ஷன் பி அப்படின்றது தான் சரியான பதில். கீழ்காணும் தொடரில் எது இடைச்சொல் தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மற்றொன்று அப்படின்றது தான் உங்களுக்கு என்னது இடைச்சொல் தொடர். அடுத்தது,